ஸ்டெராய்ட் மெடிசன்ஸும் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால எந்த வியாதியா இருக்கட்டும், அத நீங்க ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்னு சொல்லிக்கலாம். இல்லையா ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லிக்கோங்க. இல்லையா கோல்டு ப்ராப்ளம், ஆஸ்மா ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், வெயிட் லாஸ் ப்ராப்ளம், பீரியட்ஸ் ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இந்த மாதிரி நெறைய நோய்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஒண்ணு நம்ம சொன்ன மாரி மோஷன் சரியான டைம்க்கு போகாம இருக்கிறது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் பார்த்தீங்கன்னா, சரியா டைஜஸ்ட் ஆகாம போறது, அப்படியே தண்ணியா வயித்தால மாரி போறது, சாப்பிட்டது சாப்பிட்ட உடனே மோஷன் போறது, இந்த மாரி இந்த குடல்ல நெறைய இந்த மாதிரியான ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த ஜீரண கோளாறுகள சரி செய்து, நாம எப்படி நேச்சுரலா டைஜஷன சில இயற்கை மருந்துகள் மூலமா, அந்த ஜீரண ஆற்றல எப்படி நம்ம அதிகப்படுத்திக் கொள்ள முடியும்? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நெறைய பேர் அப்பதைக்கு மோஷன் ஃப்ரீயா போனா போதும் மட்டும்